ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் முல்லிச்செழுமலரோ தாரான்முளமதியும் கொல்லிக்கென் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மரவாளன் தந்தான் மடல். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணர் நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவிக்க பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காட்டவே ஆழ்வார்களை இப்பூவுலகில் அவதாரம் செய்ய சங்கல்பிக்கிறார். அதிலே 12 ஆழ்வார்கள். எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு விதமாக பகவத் பக்தியை நமக்கு காட்டுகிறார்கள். அதிலே முக்கியமாக அம்சமாக பார்த்தா ஒவ்வொரு ஆழ்வார்கள் என்ன முக்கிய அம்சத்தை நமக்கு சொல்கிறான்னா, பெரியாழ்வார் எடுத்தால் எல்லாரும் நம்ம போய் பெருமாள் கிட்ட நான் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் பெரியாழ்வார் தான் முதல்ல பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணார். பல்லாண்டு பல்லாண்டு நீ பல்லாண்டு இருப்பா, அப்போ நாங்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். நீ நல்லா இருக்கணும், உன் திருமங்கை தாயார் நல்லா இருக்கணும், உன் சங்கச்சக்கரம் எல்லாத்துக்கும் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணவர் பெரியாழ்வார். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது ஆண்டாள் பிரேமிகா பாவத்திலே பகவான் அடைய நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எல்லாரும் இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா எல்லாருமே ஸ்திரீ பாவத்தில் ஆத்மாவாக இருந்து பகவான் ஒருத்தந்தான் புருஷன் அப்படின்னு பிரேமிகா பாவத்திலேயே பகவத் பக்தியை காட்டுறார். அப்படி குலசேகர ஆழ்வார் பார்த்தோன்னா, அவர் இந்த மகாராஜா குலசேகர ஆழ்வார், ஆனாலும் எதுவாக இருந்தாலும் இந்த சொத்து, இந்த சம்பதை, இது எல்லாருமே பாகவத கைங்கரியத்துக்காகவே அப்படின்றார். தனக்கு வைர கிரீட்டம் போட்டால் கூட அதை விட சந்தோஷமானது பகவத் பாததூளி என் தலைமையில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் நமக்கு காட்டுறார். அப்பேற்பட்ட பக்தியை திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளை சேவிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பெருமாளை தியானம் பண்ணலைன்னா, அவருக்கு ஸ்லோகம் சொல்லனா கூட பரவாயில்ல, ஆனால் இதர தேவதாந்தரங்களை போய் சேவிக்காதீங்கோ அப்படிங்கிறார். ஏன்னா புண்ணியம் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, பாபத்தை பண்ணாதீங்கோன்னு சில பேர் சொல்கிறா இல்லையா? அப்படி நீ பெருமாளை நம்ம கிட்ட ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கலைன்னாலும் பரவாயில்ல, இதர தெய்வங்களை போய் சேவிக்காதே அப்படின்றது திருமழிசை ஆழ்வார் முக்கிய பிரதானமாக அதை சொல்கிறார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஐம்புலங்களையும் எல்லாம் கோவில் கைங்கரியத்துக்கே பார்க்குறதோ பெருமாளையே, பிரசாதம் சாப்பிட்றதோ பெருமாள் பிரசாதத்தையே, கேட்குறதோ பகவத் விஷயத்தையே, அப்படியே இருந்து கோவில்லையே இருந்து கை கால் எல்லாமே பகவான் கைங்கரியத்துக்காகவே கொடுத்தான்னு கோவில்லையே இரு. அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கா, கோவில்லையே ஓரமாக போய் உட்காந்துக்கோ. படுத்துக்கணுமா, கோவில் ஓரமாக வெளியில் படுத்துக்கோ. கோவிலே கத்தின்னு இருக்கணும்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் நமக்கு எடுத்துக்காட்டுறார். திருப்பானாழ்வார் அவர் வேதாந்த விஷயமாக பகவான் முதல்ல நீ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு வேதாந்த விஷயமாகவே சொல்கிறார். தோஷம் இல்லாதவன் பகவான், அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் இப்போ சொல்கிறேன் பகவான் தான் எனக்கு மட்டும் எதுவுமே பண்ணல, எனக்கு எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாளே, அதெல்லாம் உன்னுடைய கர்ம வினை, நீ பண்ண பாவமே தவிர பகவான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்னு தான் பார்க்குறான். அவன் தோஷமில்லாதவன்றது நம்ம மனசில் வச்சுட்டாலே தானே பக்தி வரும் அப்படின்றது திருப்பானாழ்வார் எடுத்து சொல்கிறார். மதுர கவி ஆழ்வார் எல்லா ஆழ்வாரோட இவர் மிக சிறந்த ஆழ்வாராயிட்டார். என்னன்னா, வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் சரகோபனன் அருளையே, பெருமாளே கூட எனக்கு அப்புறம்தான், எனக்கு ஆச்சாரியன்தான் முக்கியம்னு ஆச்சாரிய பக்தியை எடுத்து சொல்கிறவர் மதுர கவி ஆழ்வார். அப்புறம் நம்மாழ்வார் பார்த்தா கிருஷ்ண தத்துவம், உண்ணும் சோறும் பருகுநீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், எல்லாம் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சுவாசிக்கிற காற்று வரைக்கும் எல்லாம் கண்ணன், கிருஷ்ணனுடைய அனுபவத்தையே சொல்கிறார். அது முக்கியாம்சமாக நம்மாழ்வார் வச்சுக்கிறார். அப்புறம் முதலாழ்வார்கள்னு பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வார் எல்லாம் யாரோ ஏதேதோ கேள்வி கேட்குறீங்களேப்பா, இந்த கேள்வியை கேட்கலங்க. அகில காரணத்துக்கும் காரணமானவன் யார்? இந்த பூமி இப்படி இருக்கே, ஆகாசம் இப்படி இருக்கே, சூரியன் இப்படி இருக்கே, இதெல்லாம் ஒருத்தர் நார்மலாக சாதாரண ஒரு மனுஷனால் சிருஷ்டி பண்ணிட முடியுமா? இது எப்படி அப்படின்னு நீ கேள்வி கேட்டுட்டே இருந்தாலே உனக்கு இதுக்கு பகவான் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த சிருஷ்டி பண்ணுறான்னு தெரியும். வையம் தகழியாக வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு ஒவ்வொரு மலை, அந்த கொடி, இதெல்லாம் எப்படின்னு நீ கேள்வி கேளு அப்படின்றத பொய்கை ஆழ்வார் இந்த சாராம்சத்தை காட்டுறார். பூதத்தாழ்வார்
இன்புருகி சிந்தை சிந்தை எப்பயும் பக்தி பக்தி ஆர்வம் அப்படியே இருந்தாலே போரும் அப்படின்னு உன் மனசை பூர்த்தியாக உருக்கிறது எல்லாமே பகவானுக்காகவே அப்படி எல்லாம் நம்மளுடைய சிந்தை எல்லாமே பெருமாளுக்கு வேண்டதை வந்து பூதத்தாழ்வார் எடுத்து காட்டுறார். இதில் பேயாழ்வார் இவர் தன்னை மகாலட்சுமியே பெண்ணாக பாவிக்கிறார். ஒரு பெண், இப்போ நம்ம ஒருத்தர் மாப்பிள்ளை பார்க்குறோன்னா கோடீஸ்வரன், அந்த ஆற்றுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆற்றுல 10 பேர் இருக்கா, நம்ம பொண்ணு வேலையே செய்யலை அப்படி இருந்தால், ஆனால் அந்த ஆற்றுக்கார் வந்து அவள் ஆற்றுக்கே வரமாட்டார், அவள் பொண்ணை சரியாக பேச மாட்டார், சரியாகவே பார்த்துக்க மாட்டார், ஆனால் கோடீஸ்வரன் அப்படின்னு இருக்கிறது யாருக்காவது பிடிக்குமா? என்னதான் இருந்தாலும் தன் பெண்ணோட பேசி தன் பெண்ணோட சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது தானே ஒரு மாமனார் விரும்புவார். அப்படி இவர் சொல்கிறாரா, என்னதான் என் பெருமாள் நீ என்ன வேணா சொல்லும், ஜெகத் ஸ்திதி லயத்துக்கு அவன் தான் காரணம், மோட்சம் தரக்கூடியவன், இந்த சிருஷ்டியே பண்றவன் அவன், எப்படி என்ன இருந்துக்கிட்டோம், எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அவர் பாரு எப்பயும் மகாலட்சுமி எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறேன். மகாலட்சுமி இல்லைன்னு ஒன்று வைகுண்டத்தையே விட்டு வந்துட்டேரு, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே அப்படின்னு மகாலட்சுமி எப்படி பார்த்துக்கிறார் அப்படின்னு அந்த குணமே போகிறோம். எங்கள் பெருமாளுக்கு என்ன குணம் இருந்தாலும் அது அப்புறம்ப்பா, மகாலட்சுமி அவர் பார்த்துக்கிற குணத்தையே பெருசாக காட்டுறார் பேயாழ்வார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு விஷயத்தை பிரதான அம்சமாக சொன்னால், நம்ம கடைக்குட்டியான ஆழ்வார் கலியன் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அர்ச்சாவதாரம்தான் பிரதானம் அப்படின்னு எடுத்துக்காட்டு. எனக்கு வைகுண்டம் கூட வேணாம், ஆனால் எனக்கு இந்த அர்ச்சாவதாரத்திலேயே ஈடுபாடு அப்படின்ட்டு அர்ச்சாவதாரத்தோட பக்தியவே உயர்த்தி காட்டுறார். அவர் சொல்கிறார், முயலை விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு சொல்றார். கீழே இருக்கிற முயலை விட்டுட்டு காக்கா பறக்கிற காக்காவுக்கு போவாளான். அவர் காக்காவா யாரை சொல்றாருன்னா இதர தேவதைகள் இல்லை, வைகுண்டநாதன் சொல்றார். அவர் எங்கேயோ பறந்துட்டு இருக்கவர், நமக்கு எதுக்கு, நமக்காகவே கீழே இருக்கிறே அந்த பகவான் போரும் அப்படின்றத சாராம்சமாக எடுத்து காட்டுறார். இன்னைக்கு இந்த திருமங்கை ஆழ்வார் பற்றி பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் அவர் திருவாலி திருநகர் அப்படின்ற இடத்துல அவதாரம் பண்ணி, அவர் மகா யுத்தம் தெரிஞ்சவர், சதுர்வித யுத்தம், நால்படை வீரர் அப்படின்னு பேர் கொண்டவர். குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாம் யுத்தம் சேனாபதியாகவே இருந்தார். சோழ தேசத்து ராஜா அவரை சேனாபதியாக்கி, இன்னும் அவருடைய வீரத்தை பார்த்து அவருடைய யுத்த இதை பார்த்து அவரை திருமங்கைக்கு ஒரு ராஜாவா சிற்றரசனா ஆக்கிட்டாராம். நீ ராஜாவா இரு, நீ இந்த இடத்துக்கு ராஜாவா இருந்து எனக்கு கப்பம் கொடுத்தா போரும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார திருமங்கை, அதுலேருந்து அவர் திருமங்கை மன்னன் ஆனார். அதுக்கப்புறம் அவர் குமுதவல்லி நாச்சியார் மேலே காதல் கொண்டு, இவ்வளவு அற்புதமான பெண், நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது குமுதவல்லி நாச்சியார் 2 கண்டிஷன் போடுறான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா முதல்ல அவர் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கணும், 2வது ஒரு 1008 பேருக்கு தினமும் அன்னதானம் பண்ணி அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கிற ஒருவனாக இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு குமுதவல்லி நாச்சியார் சொல்ல, திருமங்கை ஆழ்வார் ரொம்ப இதுக்கு எப்படியாவது அவர் கல்யாணம் பண்ணிகிட்டே ஆகணும்னு முதல்ல சமாசிரயணம், ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கணும்னு சொன்னதுனால சமாசிரயணம் ஆகணும்னு கும்பகோணம் பக்கம் போக, அங்கே திருநறையூர் நம்பி, அப்படி கல்கருடன் சொல்கிற திருநறையூர் நம்பி அவரே வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கிறாராம். திருநறையூர் நம்பியே அவருக்கு ஆச்சாரியரானார். அங்கேருந்து திரும்பி வந்து இந்த மாதிரி 1008 பேர் தினமும் அவர் அன்னதானம் பண்ணி, கடைசியில் அவருக்கு காசு ராஜா கூட கப்பம் கட்ட முடியாத பொழுது ராஜா வந்து அவரை பந்திக்க, வரதராஜன் கனவுல வந்து காஞ்சிபுரத்தில் செல்வம் இருக்குது எடுத்துன்னு போன்னு சொல்ல, அவர் எடுத்துன்னு போன உடனே ராஜா ஓஹோ இவருக்கு பெருமாள் அருள் இருக்குது பரவாயில்லன்னு அவரை விட்டுட, அதுக்கப்புறமும் அவர்கிட்ட பணம் இல்லாமல், ஆனால் இந்த பகவத் கைங்கரியத்தை எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அவருக்கு அந்த பகவத் விஷயத்தில் கொஞ்சமாக பண்ண அவருக்கு அதுலேயே ஆர்வம் வர அவர் திருடவே ஆரம்பிச்சிட்டாராம். எல்லா இடத்துலையும் யாரோ கிட்ட எதுக்கு அவகிட்டெல்லாம் பணக்காரங்கிட்ட பைசா திருடி பாகவத கைங்கரியம் பண்ணவே ஆரம்பித்தார். அதை ஒரு நாள் பெருமாள் பார்த்து இது இப்படியே போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி தாயாரும் பெருமாளுமாக ஒரு மனுஷ ரூபத்தில் கல்யாண கோலத்தில் பூர்த்தியாக நகையோடு வர திருமங்கை ஆழ்வார் பெருமாள் கிட்டேயே திருட போகிறாராம்.
அப்படி திருட போகும்பொழுது ஒரு நாள் பெருமாள் எல்லா நகையும் அவகிட்ட கழட்டி மிரட்டி அப்புறம் பாதத்தில் இருக்கிற ஒரு பூஷணத்தை எடுக்க சொல்ல அது கைட்ட வரலைன்னு சொன்ன உடனே இவரே தன் தாயாருடைய காலில் போய் பல்லால் எடுக்கலான்னு போய் அந்த திருவடி தன்னுடைய தலையில் பட்டதும் அப்படியே அவருக்கு ஒரு ஞானம் வந்துருத்தாம். அதுக்கப்புறம் சரி ஏதோ ஆயிடுத்து நமக்கு அப்படின்னு அப்படி எழுந்து வந்து அந்த மூட்டை இருக்கிற நகை அது வானாம் வேறு நகையெல்லாம் எடுத்துன்னு போகலான்னு தூக்க முடியாமல் அவர் பார்த்து அங்கே அவரை கேட்குறாராம், என்ன ஏதாவது மந்திரங்கிந்திரம் போட்டியா, என்னால் தூக்க முடியலையே அப்படின்னா, ஆமாம் நான் மந்திரம் தான் போட்டேன், நான் என்ன மந்திரம் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கிட்ட போக பகவான் அஷ்டாட்சரி மந்திரத்தை அவரே உபதேசம் பண்ண ஆழ்வார் வாடினேன் வாடி வதங்கினேன் அப்படின்னு அங்கேயிருந்து அன்னிலிருந்து ஆழ்வாராகாய் பாசுரமாக பாடி அர்ச்சாவதாரத்துக்காக பாசுரமாக பாடி கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்னு பாசுரமாக பாடுறான். இவர் நம்மாழ்வார் சொன்னதையே இவர் விஸ்தாரமாக சொல்கிறார். நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் பண்ணார். அந்த 4 பிரபந்தங்களும் 4 வேத பொருளாக திராவிட வேதமாகவே சொல்லப்பட்டது. திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்று. அப்படி வேதத்துக்கு 6 அங்கங்கள், நிருக்தம், சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், கல்பம்னு இதை வச்சு தான் நம்ம வேதத்துடைய பொருளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி 6 பிரபந்தங்களாக திருமங்கையாழ்வார் கொடுத்தேர் அப்படின்றது பிரசித்தி. பெரிய திருமொழி, திருக்குழுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவழிக்குறள், சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு 6 பிரபந்தத்தை திருமங்கையாழ்வார் கொடுக்கிறார். அதில் சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லும் பொழுது அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல், அறிவு தரும் அப்படின்றதே முதல்ல சொல்கிறார். அறிவு தரும் அப்படின்னா மற்ற ஆழ்வார்லாம் அறிவு தரலையான்னா அவர் அப்படி சொல்லலை. இவர் அறிவு தந்தார். ஏன் அப்படின்னா அந்த பெரிய திருமொழியில் 1000 பாசுரத்தில் 900 பாசுரம் அர்ச்சாவதாரமாக பத்ரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பித்து தட்சிண தேசத்தில் திருக்குறுங்குடி வரைக்கும் எல்லா திவ்ய தேச பகவானையும் இவர் மங்களாசாசனம் பண்ணுறான். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம்தான் அதிகம். இன்னைக்கு திருமங்கையாழ்வார் இல்லைன்னா நமக்கு 108 பாதி திவ்ய தேசம் கிடையாது. சில திவ்ய தேசங்களில் திருமங்கையாழ்வார் மட்டும் பாடினால தான் அது திவ்ய தேசமே. அப்படி பெருமாள்லாமே போட்டி போடுறாளாம். அவர் அந்த குதிரையில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் பெருமாளை சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணுறார். அவர் போகிற வழியிலெல்லாம் அந்த பெருமாள் நினச்சி போகலாம், இவர் இந்த பக்கம் திரும்பி வரணுமே அப்படின்னு. அப்படி மங்களாசாசனம் பண்ணவர் கலியன். அவர் கலியவே ஜெயிச்சவன். அந்த பகவான் கலியை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அதுக்காகவே தன்னுடைய கோதண்டத்தை அவதாரம் செய்ய சொன்னாராம். அந்த கோதண்டமான அம்சமாக அவதாரம் பண்ணவர் தான் கலியன். இன்னைக்கு சிறிய திருமடல் அப்படின்ற பிரபந்தத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சிறிய திருமடல்னா என்ன அப்படின்றது பார்க்கணும். ஆழ்வார் இங்கே நாயிகா பாவத்தில் இந்த சிறிய திருமடலை சொல்கிறார். நாயகியாக தன்னை ஒரு பரகால நாயகியாக நினச்சி பகவானை சொல்கிறார். திருமடல்னா என்னன்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை காதலிக்கிறார். ரொம்ப வருஷமாக காதலிச்ச உடனே ஏதோ ஒரு விஷயம் அந்த பெண் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோ இல்லை அவள் பெற்றோர்கள் ஒத்துக்கலையோ அப்படி ஆகும் பொழுது நினச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியலேன்னு வருத்தப்பட்டு மடல் அப்படின்னு ஒரு மரம் அந்த கலையை கட்டிண்டு ஒரு பெண்ணோட அந்த காதலிச்ச பெண்ணோட ஃபோட்டோவை மாட்டிண்டு எல்லா இடத்தையும் போய் இவ்வளோதான் நான் காதலிச்சேன், மோசம் பண்ணிட்டான்னு அந்த ஊரில் டமாரம் அடித்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லி போய் ராஜா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணலாமா, என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி போய் அதை தான் மடல் ஊறுவது என்று வழக்கம். அது முக்கியமாக அதில் நாயக்கன்தான் இந்த இதில் பண்ணுவா. இந்த மாதிரி போய் எடுப்படி. ஏன்னா அதுக்கப்புறம் அவள் ஆஹா இந்த மாதிரி அந்த பெண்ணாத்தில் ஏமாற்றிட்டாலாம், இனிமேல் அவள் ஆற்றுல போய் நம்ம பெண் கொடுக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பா. அவளுக்கு அந்த பேர் அவள் பேர் வந்துடும். அப்படியாவது அவள் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாளான்றதுக்கு நாயக்கன் இப்படி பண்ணுவாளாம். ஆனால் ஒரு நாயக்கி மடல் ஊறுவது அப்படின்றத நம்ம தட்சிண தேசத்தில் அது ஒத்துக்கிறது இல்லை. ஒரு பெண் போய் நான் காதலிச்சேன் அவன் என்னை ஏமாத்திட்டான்னு போனா இது என்ன பைத்தியமாக இருக்கே அப்படின்னு அவள் குடும்பத்தையே அவள் திட்ட ஆரம்பிச்சிருவா. இது நல்லா இருக்காது, அந்த பெண்ணுக்கு அது ஒரு நல்ல லட்சணமும் கிடையாது. ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், பகவத் விஷயத்தினாலே தமிழ் நாகரிகம் தெளியும். எங்கள் தமிழ் நாகரிகம்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இது பகவத் விஷயமாக இருந்ததுனால ஆனாலும் வடநெறியே வேண்டினோம் அப்படின்னு சொல்கிறார். வடநெறி அந்த ஆரிய இதில்
சுயம்வரம் உண்டு. பெண்ணே வந்து ராஜாவை வந்து அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இவர் ருக்மிணி இதை எடுக்கிறார். ருக்மிணி அவள் அப்பா பார்த்து அவள் அண்ணா பார்த்த ஜாதகம் கூட பார்க்காம கிருஷ்ணனையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருந்தால, நான் அந்த மாதிரி போகிறேன், பகவத் விஷயத்தில் இது தப்பே கிடையாது, என்னை ஊரார் என்ன வெச்சாலும் வெய்யட்டும், ஒரு பெண் இப்படி பண்ணலாமான்னு கேட்டாலும் கேட்கட்டும், நான் பகவானுக்காக மடல் ஊறப் போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல நம்மாழ்வார் திருவாய்மொழியில் குதிரியாய் மடல் ஊறுதுமே அப்படின்னு சொல்ற, குதிரி போல நான் மடல் ஊற போறேன், நீ என்ன ரட்சிக்காட்டின்றது ஒரு இடத்துல எடுத்து காட்டுறார். ஆனால் அதை அவர் சின்னதாக சொன்னதை இங்கே 2 மடலாகவே பிரபந்தமாகவே திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாராம். அதை ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல பூமாதேவியை பிரார்த்தனம் பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்த மடலை. காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலில் பேராற்று பேராரமார்வின் பெருமாமலை கூந்தல் நீரார் வேலி நிலமங்கை என்னும் அப்படின்னு இந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார். இதை வந்து பிராசம் லக்ஷணம் அப்படின்வா. பிராசம் இந்த லக்ஷணத்துக்கு அது ரொம்ப சுலபமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரேப்பம் இருக்கும். காரார் சீரார் பேரார் நீரார் ரா 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 ரான்னு ஆரம்பிக்கிற எல்லா இதுலேயும் 2வது வந்து ரேப்பம் இருக்கும். இது வந்து அவ்வளோ சாமானியமானவாளெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரபந்தத்தை பண்ணிடவே முடியாது. சரச கவியாக இருக்கணும். இதை சப்த அலங்காரமாக சித்திர கவியால் தான் இப்படி பண்ண முடியும். இவர் வந்து சதுர்கவி பெருமாள் அப்படின்னே பேர் வாங்கினார். தமிழில் 4 விதமான கவித்துவத்தையும் இவரால் எழுத முடியும்னு. யுத்தத்திலையும் இவர் வீரர், கவித்துவத்திலையும் இவர் வீரர். இப்போ கேட்கணும், இப்போ இதை ஒரு அற்புதமாக அலங்காரமாக இந்த பிரபந்தத்தை எழுதுறார். இதில் கடைக்குட்டி ஆழ்வார்னால கொஞ்சம் சல்லம் அதிகம், முண்டி அதிகம். பெருமாளை நான் அடைஞ்சே தீருவேன்னு முண்டித்தனமாகவும் இதில் எழுதுறார். இதில் அலங்காரமும் இருக்கும், சப்தம் அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி காதலும் இருக்கும், முண்டியாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட மடல் இது. இதில் சொல்லும் பொழுது முதல்ல பூமாதேவி பற்றி சொல்லும் பொழுது காரார் வகை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை. ஒரு பூமாதேவி பெண் தானே, அவங்களுக்கு ஸ்தனம் போல 2 மலை இருக்காம். என்ன மலை அப்படின்னா திருமலை திருமாலிரஞ்சோலை அப்படின்னு 2 மலையவே ஆழ்வார் எடுக்கிறார். எடுக்கும்பொழுது ஏன் இந்த மலை எடுப்பானே, பெரிய மலை இமயமலையெல்லாம் இருக்கும்போது ஏன் திருமலையும் திருமாலிருஞ்சோலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே பகவத் சன்னதி உள்ள தேசமாலே திருமலையும் சோலை மலையும் சொல்லப்பட்டன அப்படின்றத பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்கிறார். திருமலை திருமாலிருஞ்சோலை பகவான் இருக்கிற இடம் அப்படின்னு. தன்னுடைய அலங்காரமாக பூஷணமாக காவேரி அப்படின்ற கங்கா அப்படின்ற நதிகள்லாம் இருக்காம். தன்னுடைய கேசமாக மேகங்கள், அப்புறம் தன்னுடைய சுற்றி ஒரு சமுத்திரம். அது வந்து எப்படி ஒரு ராஜாவுக்கு வந்து அரண்மனை இருக்குமோ அந்த மாதிரி இந்த ராணிக்கு அரண்மனை மாதிரி சுற்றி கடல் இருக்குது அப்படின்றது. அந்த பூமாதேவி தன்னுடைய உடலில் இருக்கிற எல்லாமே பகவத் கைங்கரியத்துக்காக தான். தலைமுடியிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் நதிகள் எல்லாமே பகவத் கைங்கரியத்து தான். நதின்னு இருந்தால் தானே பக்கத்தில் ரங்கநாதன். காவேரி எங்கெல்லாம் ஓடுறதோ ரங்கநாதன், ஆதிரங்கம் மத்தியரங்கம் ஸ்ரீரங்கம்னு எல்லா இடத்துலையும் ரங்கநாதன் இருக்கார். அதே போல் கங்கை அப்படி சுற்றி பத்ரிகாசிரமம் அந்த மாதிரி எல்லா பெருமானும் இருக்கிறதுனால அந்த அலங்காரமாக தன்னுடைய எல்லா இதுலேயும் பகவானுக்காகவே கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே தான் பூமாதேவி இருக்கலாம். அப்பேற்பட்ட பூமாதேவி நம்ம கார்த்தால எழுந்த உடனே பாவம் பண்ணுறோம், பாதத்தை அங்கே தான் வைக்கிறோம். அதை எப்படி எடுத்துக்கணும்னா கார்த்தாலேயே நம்ம எழுந்துக்கச்சியே பூமாதேவிக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தான் நம்ம எழுந்துக்கணுமா. என்னை க்ஷமிச்சுன்னு நான் பாதம் வைக்கிறேன். எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை 2 மாத குழந்தை கிட்ட போனால் அது காலால் அம்மாவை வந்து தட்டுறது, அதை நம்ம உதைக்கிறதுன்னு நினச்சிக்க கூடாது. அப்படி என்னை குழந்தையாக நினச்சி என்னை க்ஷமிச்சிக்கோ அப்படின்னு பூமாதேவி சொல்லி தான் நம்ம வந்து கார்த்தால இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தான் நம்ம எழுந்துக்கணுமா. அப்பேற்பட்ட பூமாதேவி கூட குழந்தையாக நம்ம இருந்துண்டு பூமாதேவி எப்பயுமே பகவானையே நினச்சின்னு இருக்க பூமாதேவின்னு பற்றி சொல்லும் பொழுது சுவாமி வேதாந்த தேசிகர் துவமேவ ஜனனின்னு சொல்கிறார். அதே தாயாரை சொல்லும் பொழுது ஸ்ரீதேவி நாச்சியாரை சொல்லும் பொழுது அவர் வந்து மாதா தேவின்னு சொல்கிறார். அங்கே மாதான்ற பதத்தையும் இங்கே ஜனனின்ற பதத்தையும் ஏன் இப்படி மாற்றி சொல்கிறார் அப்படின்னா தமிழில் நம்ம வந்து அம்மான்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்மளை வந்து வளர்த்த அம்மாவுக்கும் பெத்த அம்மாவுக்கும் இங்கே வித்தியாசத்தை காட்டுறார். பெத்த அம்மாவை ஜனனின்னு
தான் சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். நம்மளை வளர்த்த அம்மாவை மாதான்னு சொல்லுவா. மாதா பெத்தம்மாவின் மாதான்னு சொல்லலாம். அதனால இந்த இடத்துல நம்ம பூமியிலேயே பிறக்கிறதுனால ஜனனின்ற பதத்தை சொல்கிறார். அப்படி இருந்து ஆனால் இங்கே நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு தர்மார்த்த காமத்துக்காகவே நம்ம சுற்றின்னு இருக்கோம். அதை ஆழ்வார் சொல்லும்பொழுது, அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று, அறம்பொருள் இன்பம்னு தமிழில் சொல்லுவார். அதை வடமொழியில் தர்மார்த்த காமம் அப்படின்னு சொல்லுவார். அதில் புருஷார்த்தம், சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காமமோக்ஷம்னு சொல்லுவா. அதில் தர்மம் எது பெருசு, யார் இதுதான் பெருசுன்னு சொல்கிறாலோ அதுதான் புருஷார்த்தம். ஒரே சமயம் 2 புருஷார்த்தம் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம். அப்போது ஸ்ரீராமர் என்ன சொல்கிறார்? தர்மம் தான் புருஷார்த்தம், தர்மத்தை பண்ணு. அப்பா சொல்கிறார், எனக்கு இந்த துட்டு இந்த ராஜ்யம் இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அப்பா சொல்கிறது தான் தர்மம், நான் வனவாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு போகிறார். எல்லா இடத்துலையும் மக்களுக்காக ராவணனோட யுத்தத்தில் கூட வெறும் தர்மத்தையே பார்க்குறார். தர்மம் தான் இந்த 3த்திலையும், தர்மார்த்த காம மோட்சத்தில் தர்மம் தான் புருஷார்த்தம்னு ராமர் சொல்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவா, அர்த்தம் தான் புருஷார்த்தம். ஏன்னா துட்டுன்னு இருந்தால் தானே என்னால் தர்மம் பண்ண முடியும். ஒரு 4 பேருக்கு சாதம் போடணுன்னா கூட எனக்கு துட்டு இருக்கணும். சரி, காமம்னா ஆசைகள், அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்கும் எனக்கு துட்டு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியம்ப்பா. அர்த்தம், செல்வம் இல்லாமல் நான் தர்மமும் காமமும் பண்ண முடியாது. அதனால் பெரும்பாலானோர் அர்த்தம்தான் முக்கியம், அதுதான் புருஷார்த்தம்னு சொல்லுவாள். ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறார்? காமம்தான் புருஷார்த்தம் அப்படின்றார். ஏன்னா ஆசைன்னு ஒன்று இருந்தால் தானே, எனக்கு துட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைன்னு ஒரு இருந்தால் தானே நீ போய் துட்டு சம்பாதிப்ப. தர்மம்னு ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தால் தானே தர்மத்தை பண்ணுவேன். சரி, மோட்சமே போகணுன்னா கூட அதுக்கு ஒரு ஆசை வரணும் இல்லையா? அதனால காமம்தான் புருஷார்த்தம். ஆனால் எப்பேற்பட்ட காமம்னா பகவத் காமமாக இருக்கணும், பகவானுக்காகவே. அப்படி இருந்தால் அந்த காமம் தான் இங்கே ஆழ்வார் சொல்கிறார். ஏன் ஆழ்வார் கிரகஸ்தர், அவர் சொல்கிறத விட யதிராஜரான ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரே காமம்தான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அதை ராமானுஜன் விட்டுருந்தாதையும் சொல்லுவாள். அப்படி என்ன ஒரு சன்னியாசியாக இருந்து இதை சொல்லலாமா? ஆசையை விடுந்தான்னு சொல்லணும். அவரே காமம்தான் புருஷார்த்தம் சொல்கிறேன்னா, கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு, கண்ணனுக்கே, கண்ணனுடைய கைங்கரியத்துக்காகவே தான் நீ ஆசைப்படணும் அப்படின்றத தான் எடுத்து சொல்கிறார். அதை சொன்ன உடனே இங்கேயும் திருமங்கி ஆழ்வார் காமம்தான் புருஷார்த்தம்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மோட்சத்தை பற்றி நீ கேட்கணுமா, அப்படி நீ ஒன்று பார்த்தியா அப்படிங்கிறார். எல்லாரும் இப்போ பத்ரிகாசிரமம் போயிட்டு பத்ரிகாசிரமம் பிரமாதமான ஊர்ப்பா, கங்கை ஓடுறது, பெருமாள் சேவிச்சுட்டே இருக்கலாம் போல தோன்றது, அற்புதமான ஊருன்னு ஒன்று சொல்கிறா. யாராவது எங்கேயாவது மோட்சத்துக்கு போயிட்டு வைகுண்டம் பிரமாதமான ஊருன்னு இன்னி வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காளா? அது வேற, நீ போனவா திரும்பி வரவே மாட்டான்னு வேதம் சொல்கிறது. நச்ச புனராவர்த்ததே. இது ஒரு சாக்கு. இது என்னவோ சூரிய மண்டலத்தை உடச்சிண்டு போவாலாம். அது சூரியனுடைய பத்னியான சுவர்ச்சலாவே அவரோட ஒரு நாள் கூட இல்லையா? ஏன்னா ஓடி போயிட்டாலாம். இப்போ ஏற்பட்ட சூடோடு இவரோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு அவர் ஓடி போயிட்டாலாம். அது விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுது. அப்புறம் சூரியன் கெஞ்சி, நான் இனிமேல் உங்ககிட்ட மட்டும் சுடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சுவர்ச்சலா வாசினார். அப்பேற்பட்ட சூரிய மண்டலத்தில் நீ போனியா? விரஜா நதின்னு சொல்கிறா, அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? இதெல்லாம் எதுக்கு? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு சொல்கிறார். முயல் கீழே அழகாக இருந்து வெள்ளையாக இருக்கிற ஒரு முயல் கீழே போயிட்டு இருக்கும்போது அதை பிடிக்கிறத விட்டு எவனாவது ஒருத்தன் மேலே ஓடுற காக்காவை போய் பிடிப்பானா? காக்கா மேலே பறக்கிறது, அதை பிடிக்கிறது கஷ்டம். முயல் பிடிக்கிறது ரொம்ப சுலபம். அது இல்லாமல் இந்த முயல் அழகாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, காக்கா கருப்பாக இருக்குது. இதை போய் இந்த முயலை விட்டுட்டு காக்காவை யாராவது பிடிப்பானா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். இது காக்கான்னு அவர் யார் சொல்கிறாருன்னா வைகுண்டத்தில் இருக்கிற பரமபதநாதனை சொல்கிறார். இங்கே முயல்னு சொல்கிறத இங்கே அர்ச்சாவதாரமாக ஸ்ரீனிவாசர் ரங்கநாதன் இவாள்லாம் நமக்காகவே கீழே இருக்காள். இவாளை விட்டுட்டு நம்ம ஏன் அந்த பெருமாளை பற்றி பேசணும் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச, திருநறையூர் இங்கே திருவாயிற்பாடி இங்கே இருக்காயினும் ஆறாவமுதம் அங்கே யாவது. திருநறையூர், திருவாயிற்பாடி எல்லாம் இந்த ஊரில் இருக்குது. அற்புதமான லீலைகள்லாம் பகவான் இந்த பூமியில் தான் பண்ணுறார். அப்புறம் எதுக்கு அங்கே ஆறாவமுதம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அந்த ஆறாவமுதமான சாரங்கபாணியே இங்கே பூலோகத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானமாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். அப்படி ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துக்கே பிராதானியம். யாராவது அவர்கிட்ட போய் சாட்சாத் பரமபதம் தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்கவே மாட்டாராம். இல்லையே, ஸ்ரீரங்கம் தான் பரமபதம் அப்படின்னு. இந்த ரங்கநாதன் தான்
வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பகவான் இவன் தான் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவேறான். இந்த ஸ்ரீனிவாசன் தான் அங்கேருந்து யாராவது வந்து ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கவர் தான் இங்கே ஸ்ரீனிவாசமாக அவதாரம் வந்தார்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டேறான். ஸ்ரீனிவாசன் தான் அங்கே வைகுண்டத்தில் இருக்கேர் அப்படின்னு சொல்லுவேறான். ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துக்கே பிராதானியம். அப்படி இங்கே வந்து ஆரம்பித்து இப்போ பரகால நாயகியாக அவர் இருக்கார். அந்த பரகால நாயகியை பற்றி அவர் சொல்கிறார். அவர் தான் இப்போ பரகால நாயகி. பராங்குச நாயகின்றது நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண் அவருக்கு பேர் வந்து பராங்குச நாயகின்னு வச்சுக்கிறார். அதே மாதிரி இவர் வந்து பரகால நாயகின்னு வச்சுக்கிறார். அப்போ வச்சுக்கும் பொழுது அதில் முதல்ல சொல்கிறார் அவர் எப்படி இருப்பா அப்படின்னா, மேகம் போல கூந்தல்கள், பட்டு வஸ்திரங்கள்லாம் தரிச்சுண்டு அழகான பெண் வந்து பந்து விளையாடின்னு இருக்காளாம். சீரார் செழும்பந்து கொண்டாடிய நின்றே நான் அப்படின்னு அங்கே நான் நின்று நான் பாட்டுக்கு விளையாடிந்தேன். அப்போ வந்து எல்லாம் ஊரில் வந்து எல்லாரும் அங்கேயே ஓடுறாளாம். எல்லாரும் சொல்கிறாளாம், நீரார் கமலம்போல் செங்கன்மால் என்றொருவர். செங்கமலம் தாமரை கண்ணாக ஒருத்தன் அங்கேருந்து வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? எல்லாரும் நீங்கள் வாங்க வாங்க வாங்கோ. சீரார் குடமிரண்டேந்தி 2 மண் குடத்தை எடுத்து இந்த கையிலேருந்து அந்த பக்கம் அந்த கையிலேருந்து இந்த பக்கம் மேலே மேலே போட்டு கீழே விழாமல் விளையாட்டு காட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி அதே சமயத்தில் மேலே கீழே அந்த போட்டு வித்தையை காட்டுறானாம். மாயனா இருக்கான், நிறைய மேஜிக் பண்ணுறான். அவனை பார்க்க போகலாவான்றான். அவன் வரும்போது சும்மா வரல, எல்லார்கிட்டையும் சொல்கிறானா, என்னுடைய ஆட்டத்தை பார்த்து இனிமேல் ஆற்றுல பெண்கள்லாம் இருப்பாரா, எல்லாரும் இங்கே தான் இருப்பா, அவங்க ஆற்றுல இன்னைக்கு தழுகியே கிடையாதுன்னு சொல்லிகிட்டே வரானோ. அதை கேட்டதும் இன்னும் இந்த பரகால நாய்க்கு கோவம், அங்கெல்லாம் ஒன்றும் போவானா, நம்ம விளையாடலாம் வா அப்படின்றா. சரி அம்மா நீ போகாத அப்படின்னு சொல்லும் போதே அம்மா கதவை பூட்டின்னு இருக்காளாம். நான் போய் பார்க்க போகிறேன் எல்லாரும் போகிறா அப்படின்னு உடனே தோழிகள்லாம் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். சரி தோழிகள்லாமும் வா அங்கே போகிறோம், நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்றா. இப்போ யாருமே இல்லை. சரி என்ன பண்ணுறது, தலைவிதி, நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு இங்கேருந்து பரகால நாய்க்கு போகிறாராம். அங்கே போய் அவரை பார்த்ததுமே ஆஹா, அவனுடைய விளையாட்டு பார்த்து அப்படியே மயங்கிட்டாலாம். அவர் சுற்றி அந்த பானையை போடுறதும், அவர் இங்கேயும் அங்கேயும் போடுறதும், அவர் திருமேனியை பார்த்து, அவர் கண்ணை பார்த்து அசந்து, காரார் மணி நிறையும் கைவளையும் காணேன் நான். கையில் வளையல் விழுந்தது கூட தெரியாமல் ஆச்சரியப்பட்டு இப்பேற்பட்ட ஒருத்தனான்னு பிரம பிடிச்சு அப்படியே நிற்கிறாளாம். எல்லாரும் வந்து அந்த ஆட்டம் முடிஞ்சிடுத்து அவன் போயிட்டான். சரி எல்லாரும் திரும்புகிறா. என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு ஒன்று தான் அப்படி வந்தாலாம். வா ஆற்றுக்கு காஷியும் போகிறேன் அப்படின்னு ஆற்றுக்கு காஷியும் போனாலாம். ஆற்றுக்கு காஷியும் போனால் அன்னியிலிருந்து தூக்கம் இல்லை, பசி இல்லை, ஏதோ பிரம பிடிச்சா மாதிரி அப்படியே இருக்கா. ஏதாவது கேட்டாலும் சரியாக பேச மாட்டேங்கிறா. அம்மா வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, என்ன ஆச்சு, 1 வாரம் 2 வாரம் இப்படியே இருந்து பசி பட்னியாக இருக்காளே, ஏன் இப்படி இருக்கலாமா நீ, உனக்கு கல்யாண வயசாகிடுச்சு, ஊர்லாம் எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பா, ஏந்திரின்னு சொல்ல கண்ணில் ஜலம் வருது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில, இதுக்கு ஏதாவது பேய்கை பிடிச்சிடுத்தான்னு அம்மா ரொம்ப பயப்படுறாளாம். இப்படி ஆயிடுத்தே என் பொண்ணுக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, திடீர்னு இப்படி ஆயிடுத்தே, ஏதாவது காற்று கருப்பு ஏதாவது அண்டெடுத்தா, எவனாவது பில்லி சூன்யம் வச்சுட்டானா, என்னது இது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சீரார் செழும் புழுதி காப்பிட்டு அங்கே போகிற பாகவதா தெருவில் போகிறாளா, கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்ல பாகவதாவுடைய பாதத்தூளி எடுத்துன்னு வந்து நெத்தியில் வச்சாலாம். அப்பையும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஆளை, இன்னும் எழுந்துக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கு வந்து வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும்போது, வைஷ்ணவியானதனால் அவள் மழைக்கு கூட இதர தெய்வங்கள் கோவிலுக்கு ஒதுங்கினதில்லை. அப்பேற்பட்டவளுக்கு இங்கே போய் அங்கே போய் ஏதாவது மந்திரம் போடணும்னு தோணாது. அதனால தான் பக்தாரோட புழுதி காப்பிட்டு மண் எடுத்துன்னு வந்து நெத்தியில் வச்சா அப்படின்றார். அங்கே வந்து எல்லாரும் வந்து இன்னும் இது நீ வந்து சாத்தான் கோவிலுக்கு போ, இந்த குட்டி சாத்தான் கோவிலுக்கு போ, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறா. அந்த அம்மா போனதில்லை. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பெண்ணாச்சே பாசம் இது பண்ணுறது சரி அப்படின்னு செங்குறிஞ்சித்து தாரார் நிறமலையை சாத்தார்க்கு அப்படின்னு சாத்தான் கோவிலில் போய் அங்கே போய் மந்திரத்தெல்லாம் போட்டால் அப்பயும் சரியாலை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்கே பெரியவாள்லாம் ஊரில் இருப்பா இல்லையா, மூதாட்டி, அவளை கூட்டு வந்து நீங்கள் பார்த்து ஏதாவது சொல்லுன்னா அவள் கைப்பிடிச்சு, இது ஒன்றும் இல்லைப்பா, இது மனோவியாதி தான், யாரோ ஒருத்தன்
இவர் மனசு கொடுத்துட்டா, அவனை நீங்கள் வந்து கூட்டுன்னு வந்துட்டா சரியாயிடும்னா. அப்போ நான் யாருன்னு தேடுறது, என்னான்னு தேடுறது அப்படின்னா, இதை வந்து குறி சொல்கிறவா இல்லையா, அந்த குறி சொல்கிறவாளை நீ வந்தால் இவா வந்து கரெக்டாக சொல்லிடுவா, மை போட்டு பாப்பா, வெத்தலையில் அந்த மாதிரி ஏதோ பண்ணி பாப்பா, அதனால் அவள் சொல்லிடுவான்றா. அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்திலே அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சு காட்டேரி, அது கேட்கச்சியே கட்டுவிச்சு ஒரு கொண்டை பொட்டுன்னு ஊற்றி நல்ல காலம் பிறந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே வருவா இல்லையா, காட்டேரி அப்படியே தலையேறி படிக்கட்டேறி நேராக உள்ளே வராலாம். அங்கே வந்து அவகிட்ட இந்த மாதிரி சொல்கிறான், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா, சீரார் சுலகில் சில நெல் விழித்தெய்த, நீ வந்து முறம் கொடு, நெல் கொடு அப்படின்னு வாங்கி வேறா அது வந்து மந்திரம் போட்டு பார்க்குறாளாம். மந்திரம் போட்டு பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அப்படி இப்படியும் பார்க்குறா. வேறா விதிரா அப்படின்னு அவள் கை கால்லாம் அவளுக்கே விதிர்க்க ஆரம்பிச்சுட்டா. என்னடா இது, இவ ஏதோ சொல்ல வந்தா இவ கை நடுங்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாளாம். அப்படியே சொல்கிறாளாம், பேராயிரம் உடையான் என்றால், இவன் பிடிச்சது யாரோ இல்லை, இந்த பேய் பிடிச்சதுன்னு நினச்சிக்காதீங்கோ, 1000 பேர் உள்ளவன் அவன் தான் பிடிச்சானா. அவன் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையா, 1000 பேர் பிடிச்சிருக்கானா, ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், 1000 பேர் நான் எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறேன்னா, 1000 பேர் உடையான் ஒருத்தன் தான், அவனுக்கு 1000 பேர் இருக்குண்ணா. புரிகிற மாதிரி சொல்ல, நாங்களே பயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, காரார் திருமேனி காட்டினால் கையதவும் சீரார் வலம்புரியே என்றாள். அப்போது இந்த அரையர் சேவையில் அபிநயம் காட்டுற மாதிரி காட்டலாம், கையை காட்டலாம், சங்கு சக்கரம் இருக்கும், அவளுக்கும் வாய் சரி கரெக்டாக பேச வரல, அவளே அந்த பயந்துட்டா யார் பிடிச்சான்ற உன்னை இப்படி காட்டலாம், அவன் கையில் சங்கு இருக்கும், இந்த கையில் சக்கரம் இருக்கும், துளசி மாலை போட்டிருப்பான், அவன்தான் அப்படின்னு. அவளுக்கு இன்னும் புரியலையா, சரியா சொல்லுமா, இந்த மாதிரி நீ அபிநயத்தை காட்டி நீ பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்ட, எங்களுக்கு ஒன்றும் புரியல, புரிகிற மாதிரி சொன்னான, நுண்மகளை நோய் செய்தான் ஆறானுமல்லன் அறிந்தேன் அவனை நான், யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறாளாம். யார் அப்படின்னா, கூறார் வேல் கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ தோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாளாம். ஆறால் இவ்வையம் அடியளப்பு உண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது, ஆறால் கண்மாரி காத்துதான் ஆழிநீர், ஆறால் கடைந்திடப்பட்டது. யார் தெரியுமா, யாரால இந்த உலகத்தையே அளந்தானே ஒருத்தான், அவன் யாருன்னு தெரியுமா, அவன்தான். யார் இலங்கையை பொடி பொடியாக்கினானே அவன் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா. யார் ஒருத்தன் வந்து திடீர்னு சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லா வீட்டுக்கும் போய் உங்கள் மாடை நான் மேய்க்கிறேன்னு ஆசிம்பவானான். என்னடா இது, கண்ணன் வந்து நம்ம கிட்ட மாடு மேய்க்கிறான்னு சொல்கிறானே, பரவாயில்ல அப்படின்னு மாடு கொடுத்து அனுப்பிச்சா சாயங்காலம் வந்து எங்கே வெண்ணெய் எங்கே தயிர் எங்கன்னு கேட்பானா. ஏன்னா உங்கள் மாடை நான் தானே மேய்ச்சேன் அப்படின்னு எல்லார் வீட்டையும் எந்த வீட்டையும் விடாமல் போய் வெண்ணெய் கேட்பானா. யாரால் கூர்மாவதாரம் எடுத்து கடலை கடைந்தானே அவன் யார் தெரியுமா, அவன்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறானாம். அப்படியே ஒவ்வொரு அவதாரமாக சொல்றா. ஆறாத தன்மையினாய் அங்குரு நாள் ஆய்ப்பாடி, சிறார்பாடியில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறா. காலங்கார்த்தால பிம்மால 4 மணிக்கே யசோதை எழுந்து வெண்ணெய் செலுப்புவாளாம். ஏன்னா இந்த கண்ணன் எழுந்தால் விடமாட்டான், இவன் பார்த்துட்டான்னா இவன் அன்னைக்கு விடவே மாட்டான்ட்டு கண்ணன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 மணிக்கு அப்படியே எழுந்து செலுப்புவாளாம். ஆனால் கண்ணன் தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் தூங்குற மாதிரி அம்மா கிட்ட நடித்து அங்கேருந்து இப்படி எட்டி பார்ப்பானா. அங்கேருந்து ஒரு நாள் ஒவ்வொரு குடத்தில் வைப்பான்னு ஆழ்வார் சொல்கிறார். ஏன்னா ஒரே இடத்துல வச்சா இவன் திருடுவான்னு, இன்னைக்கு இந்த இடத்துல வைக்கலாம், அன்றைக்கி அந்த இடத்துல வைக்கலான்னு டெய்லி அம்மா காலங்கத்தால் யோசிச்சு, சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெரிய கயிறு கட்டி மேலே கட்டிடலாம் அப்படின்னு வாழலாம். அந்த கண்ணன் அங்கேருந்து ஓரமாக பார்த்துட்டே இருக்கான். மேலே கஷ்டப்பட்டு மேலே ஏறி யசோதையே கட்டிட்டு, ரொம்ப முடியல, கார்த்தால 4 மணிக்கு எழுந்து இவ்வளோ பண்ணுமே, கொஞ்ச நாள் ஒரு 10 நிமிஷம் அப்படி படுத்துக்கலான்னு கண்ணன் பார்த்த மாதிரியே அவன் பக்கம் திரும்பி அப்படி படுத்துப்பாளாம். கண்ணன் அப்படியே எட்டி பார்த்து, யசோதை தூங்கினான்னு தெரிஞ்ச உன்னையே அங்கேருந்து இருக்கிற எல்லா பெஞ்சையும் கொண்டு வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறி இருக்கிற குடத்தெல்லாம் எடுத்து கொஞ்சமாக வெண்ணெயை சாப்பிட்டு அதை அப்படியே வைக்கலாம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் கையை உள்ளே விட்டு தன் உடம்பெல்லாம் வெண்ணெயாக்கிண்டு வாயெல்லாம் வெண்ணெயாக்கிண்டு பூர்த்தியாக கை விட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு 2வது பானை எடுக்கிறானா. 2வது பானையில் தயிர் இருக்குன்னு ஒன்று கோவம் வந்துடுச்சு, அதில் வெண்ணெய் இல்லையா அப்படின்னு அந்த பானையை போட்டு உடச்சி அதுக்கு மேல் பானையில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாமும் எடுத்து சாப்பிட்டு ஒன்று கூட மிச்சம் விடாமல் எல்லா பாத்திரத்தையும் கீழே போட்டு
அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் அங்கே படுத்துக்கிறா மாதிரி படுத்துக்கிறானா. யசோதை திரும்பி எழுந்து பார்த்தா, சரி அப்படின்னா வீடே அலங்கோலமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பானை உடஞ்சி கிடக்கு, எங்கே பெஞ்செல்லாம் இங்கே நடுவில் இருக்குது, தெரிஞ்சு போச்சு, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டேனே, அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டானே, வெண்ணெய் எடுத்துட்டான் வெண்ணெய் பூர்த்தியாக காலி ஆகிடுச்சேன்னு கவலை இல்லை, இந்த வெண்ணெய் சாப்பிட்டு இவன் வயிறு என்ன ஆகும் அப்படின்னு கவலை. ஓடி வந்து, கண்ணா இதை நீ தான் பண்ணியா அப்படின்றலாம். அவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். வெண்ணெய் எங்கடா அப்படின்னா, வெண்ணெயா எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான். உடம்பு பூரா வெண்ணெய். அவன் அந்த பானை எடுத்ததுலேருந்து பூரா அங்கங்கே எங்கே போய் படுத்துன்னு இருக்கான்ற வரைக்கும் வெண்ணெயோட அச்சு இருக்குது. இது கூட அம்மாவுக்கு தெரியாதா என்ன? அதுக்கு யசோதை சொல்கிறாராம், ஆரார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் இங்கே யாருப்பா வருவா இந்த ஆத்துக்கு, நீர்தானோ இது, நீரா இதை செய்தீர் என்றோர் நெடும் கயிறால். நீரா செய்தீர் அப்படின்னா விளையாட்டுக்கு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட குழந்தைய சொல்லுவோம், ஏதோ மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மனசில் திட்டு, ஆஹா நீங்கள் தான் இது பண்ணீங்களா, வந்து வச்சுக்கிற இரு அப்படின்றது மாதிரி, நீரார் இது செய்தீர் அப்படின்னு சொல்லி இரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு கயிறு எடுத்து கட்டுறாலாம். கட்டுறா 2 சுற்று சுற்றுறா, 3 சுற்று சுற்றுறா, சுத்தவே முடியல, கண்ணனை கட்டவே முடியல. இதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்க்க வந்துட்டாலாம். ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே எல்லாரும் வரலாம். அவளுக்கு சந்தோஷம். இத்தனை நாளாக இவன் ஆற்றுல மட்டும் தெரியல, இருக்கிற எல்லா வீட்லேயுமே திருடி இருக்கான். ஒவ்வொருத்தரும் வந்து யசோதை கிட்ட சொன்னால் யசோதை அதை பார்க்கவே இல்லை. அப்படிலாம் என் கண்ணன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டா. இன்றைக்கி யசோதைக்கே வந்து கட்டினோன்னு எல்லாரும் ஓடி வரலாம், கட்ட முடியலன்னு எல்லாரும் அவாவாத்துலேருந்து ஒரு கயிறு எடுத்துன்னு வரலாம். எப்படி நம்ம எல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணால் எல்லாரும் நம்ம ஆற்றுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்போம். இங்கே எல்லாரும் கண்ணனுக்கு கயரால் கட்டுறதுக்குன்னே கயிறு உற்சவம் மாதிரி கயர்கள் கொண்டு வரலாம். கட்டுறா முடியல, யசோதையால் முடியாமல் கண்ணா அப்படின்னு சோர்ந்து போய் நிற்கச்சு. கண் அப்பா அகப்படுறாராம். பக்திக்கு அகப்பட்டவனாலே அப்படியே அகப்பட்டு கட்டுற மாதிரி கொஞ்சம் வயிறு உள்ள இழுத்துட்டு இப்போ கட்டுமா அப்படின்றாலாம். கட்டி போறா அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்ட கண்ணன். சரி ஆற்றுல தான் இது பண்ணுறான், கொஞ்ச நாள் இவனை வெள்ளையாவது அனுப்பலான்னு பார்த்தேன்னா அங்கே போனால் சும்மா இருப்பானா. காளிங்கன்னு ஒரு இடம், அந்த காளிங்கன்னு ஒரு பாம்பு நாகம் இருந்தது, அந்த இடத்துக்கு போகாதடான்னா கேட்கல. யாருமே அந்த ஊரில் அங்கே போவானான்னு சொல்லி வச்சிருக்கா. சும்மா இல்லாமல் 1000 பணவே கோவியல் நாகத்தை வாராய் எனக்கென்று அப்படின்னு நீ வான்னு மலை மேலே ஏறி அந்த காளிங்கனை கூப்பிட்டு, காளிங்கன் கண்ணனை கூப்பிடல, இவன் போய் கூப்பிட்டு அது மேலே ஏறி சீரார் திருவடியால் பாய்ந்தான். அப்படியே மேலே பாய்ந்து திருவடியாலே அங்கே பரதநாட்டியம் ஆடுறானா. 1000 தலை பாம்பு, தலை டங்குன்னு அடிக்கிறது. நமக்காக தலை வலிச்சா ஒரு அனாசின் டேப்லெட் சாப்பிடலாம், பாவம் 1000 தலை பாம்பு அது என்ன பண்ணும், 1000 அனாசின் தான் சாப்பாடு. அப்படி கஷ்டப்பட்டு என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன்னு விட்டு ஓடிட்டேறான். இங்கே ஆற்றுல இருந்தாலும் பிரச்சனை, வெள்ளை அனுப்பிச்சாலும் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ ராமாவதாரத்தில் தன் சீதைக்கு நேராவன் அப்படின்னு சீதைக்கு நேராக சூர்பனகை வந்தாலாம். சூர்பனகை பார்த்து ராமர் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோனாலாம். ராமர் எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து எனக்கு அப்படின்னு சீதையை காட்ட, சீதை என்ன இப்படி இருக்கா, அவளோட நான் அழகாக இருக்கேன் பார், மூக்கு மொழியுமாக என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டுதான். ராமர் சிரிச்சுட்டு, சரி இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, அங்கே என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கான் பார், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோனா. லக்ஷ்மணனை பார்த்தோன்னா ஆஹா இவர் ராமரோட அழகாக இருக்காரு அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. ராமர் மாதிரி சிரிச்சுட்டு விட்டுருவாரா லக்ஷ்மணர். உடனே ஒரு அம்பு எடுத்து மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுறான். கோவத்தோட ஓடி போய் அவள் அண்ணாவை கரதூஷணர்களை கூப்பிட்டு வந்தாலாம். கரதூஷணர்களை நரகத்துக்கே அனுப்பிச்சாரான். அதுக்கப்புறம் 10 தலை ராவணன் ஏறார் தடந்தோழி ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து இறைந்து 10 தலையும் அறுத்து அவனையும் ஜெயித்தேர். அதுக்கப்புறம் விபீஷணனை அங்கே ராஜாவா பட்டாபிஷேகம், இலங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணேர் அப்படின்றத சொல்லி அப்பேற்பட்டவன். அதுக்கு அடுத்த இதில் ஹிரண்யாட்சனை கொலை பண்ணுறதுக்காகவே ஒருத்தன் வந்தான். யார் தெரியுமா? குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி, குடல் மாலையை தன் மேலே போட்டுண்டு அவனை வதம் பண்ணுறதுக்காக தன் நகத்தாலேயே அவனை இது பண்ணாரே. செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி, அப்படியே ஏதோ மேலே ஹிரண்யாட்சன் மேலே குங்குமம் மாதிரி இருந்துதான் ரத்தம். அப்படி ரத்தத்தோடு அவனை இது பண்ணார். அப்படி மகா சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டா சோத்பட்டே அப்படின்ற சுவாமி தேசிக. அப்படி கர்ஜனையோட பிரம்மா ருத்ராதிகள்லாம் மகாலட்சுமியே பயந்து ஓடி அப்படி வந்தவர் கடைசியில் என்ன பண்ணார்னா பிரகலாதனை மடியில் வச்சுட்டு வரன் கொடுத்துட்டு போயிட்டாராம்.
அவ்வளோ கோபமாக வந்தவர் கடைசியில் சாந்தமாக போனார். அதுக்கு அடுத்த அவதாரில் வாமன அவதாரத்தில் பார்த்தா சாந்தமாக குழந்தையாக வந்து 3 அடி மண் போரும் அப்படின்னு கேட்க வந்து யாச்சகம் கேட்க வந்து இந்த உலகத்தையே அளந்தார். அவர் இப்படியும் மண்ணுவேர் அப்படியும் மண்ணுவேர் அப்படின்றதுக்காக இந்த அவதாரம் ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா கூர்மா அவதாரத்தை சொல்கிறார். அந்தர்யாமியாக இருந்து எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்க, தேவர்களால் முடியல, அசுரர்களால் முடியல, அவளுக்கு அந்தர்யாமியாக இருந்து வாசுகி பாம்பு ஒரு அவ்வளோ பெரிய மலையில் அதை போட்டு இழுத்தா என்ன ஆகும், அதை கயறாந்தா அருந்துடாதா, அது விஷங்கக்க அதுக்கு அந்தர்யாமியாக இருந்து மலை கீழே போயிட போகிறதேன்னு கீழே கூர்மாவதாரம் எடுத்து அதை நிறுத்தி மலைக்கு மேலே நின்று எல்லாத்தையும் அந்த மலையே உடஞ்சி போகிற மாதிரி இருந்தால் மலைக்கே அந்தர்யாமியாக இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கூர்மாவதாரத்தை பண்ணுறான். ஏண்டா அப்படின்னு கேட்குறான். இப்போ அசுரர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா பகவான்? அது அமிர்தத்தை எடுத்து அப்படி கொடுக்க வேண்டியது தானே. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அதுக்கு இங்கே வியாக்கியானத்தில் அவர் எங்கே தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதெல்லாம் அவர் நோக்கமே கிடையாது. அவருக்கு தெரியும் மகாலட்சுமி வருவா, அங்கே ஸ்வயம்வரத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையால் தான் இவ்வளவும் பண்ணேர் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவள் கஷ்டப்பட்டதுனால இவாளுக்கு அமிர்தத்தை கொடுத்தேர் அப்படின்னு. மகாலட்சுமிக்காகவே இது பண்ணேறான். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேயும் கல்யாணம் பண்ணணும்னா கஷ்டம் கஷ்டம் அப்படின்றாலே அது நமக்கே கிடையாது, பகவானுக்கும் கஷ்டம்தான். அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் ஸ்ரீதேவி ஆச்சே, அப்பேற்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் அவ்வளவு கஷ்டம் படணும் அப்படின்றதை இங்கே காட்டுறார். அந்த குர்மாவதாரத்தை சொல்லி நீரார் மலர் கமலம் கொண்டோர் நெடும் கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையான்னு கஜேந்திர மோட்சத்தை இங்கே சொல்கிறார். கஜேந்திர மோட்சம் அவர் இந்திரத்யும்னு ஒரு ராஜா, அவர் சாபத்தினால கஜேந்திரனானேர். அந்த கஜேந்திரன் நாராயணான்னு கூப்பிடுச்ச வைகுண்டத்திலேருந்து ஓடி வரார். என்னடா வைகுண்டத்துலேருந்து வந்தவுடனே கஜேந்திரன் ரொம்ப முதலைய சம்ஹாரம் பண்ணவுடனே கஜேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். கஜேந்திரன் சொல்கிறான், இவ்வளவு எனக்காக நீ வைகுண்டத்துலேருந்து வரணுமா, அங்கேருந்து ஓடி வரணுமா, அங்கேருந்தே இந்த முதலே நீ கொலை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு பகவான் சொல்கிறான், நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நாராயணான்னு கூப்பிட்டு தான் நான் அங்கேருந்தே சக்கரத்தை எடுத்து போட்டிருப்பேனே. அம்பரீஷனுக்காக பகவானே சங்கல்பமே பண்ண சக்கரம் தானாக வந்துடுது. அதனால் அப்பேற்பட்ட பாகவதன் தான் நீ. ஆனால் இந்த ஒரு தாமரை புஷ்பத்தை எப்படியாவது உன்கிட்ட சேர்த்துடணும், அதுக்காக தான் பகவத் கைங்கரியத்துக்காக அந்த தாமரை அழகாக இருக்கே அதை பெருமாளுக்கு சேர்க்கணும்னு எடுத்த. அதை இவ்வளவு வருஷம் அந்த முதல்ல பிடிச்சி ரத்தமாக போட்டு உயிரே போகும்போது கூட இந்த தாமரை புஷ்பத்தை உனக்கு சேர்த்துடணுன்றதுக்காகவே நாராயணான்னு சொன்னியே, அதுக்காக இந்த தாமரை புஷ்பத்தை நேரையே உன் கையில் வாங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை சொல்கிறான். அப்படி கோலையாபீட்ட அந்த யானையை, இந்த யானைக்கு மோட்சம், கோலையாபீட்ட யானை தந்தத்தை உடைச்சி அனுப்பிச்சான் கம்சன் இதில். அந்த யானை இந்த யானையை பற்றி சொல்லி இப்போ புரிஞ்சுதா யார் பேராயிரம் உடையான் பேய் அப்படின்னு சொல்லி பேய் பெண்டரி உன் மகளை. இப்போ நீனவோ பேய் பிடிச்சிட்டு பிசாசு பிடிச்சிதுன்னு சொல்கிறியே, அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிது, அவளுக்கு பிடிச்சது பகவான் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அவள் கேட்குறாளாம், இப்போ இதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அந்த பகவானே கையில் வந்து துளசி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக, அப்பா நம்ம தளிகள்லாம் பூர்த்தியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம், பெருமாளுக்கு முதல்ல அம்சே பண்ணோன்னு நம்ம கீழே வைக்கும் போது ஒரு நாய் வந்து சாப்பிட்றதுனா எப்படி இருக்கும், எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி நான் ஏதோ என் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஏதோ நாய் ஏதோ பேய் பிசாசோ ஏதோ தேவதாந்திரம் ஏதோ பிடிச்சிருச்சுன்னு நினச்சேன், நல்ல காலம் பகவான் தான் பிடிச்சேர் சந்தோஷம் அப்படின்றாலாம். பக்கத்தில் இருக்கவாள்லாம் கேட்குறாலாம், பகவானே வந்து துளசி கொடுத்தா தான் உன் பொண்ணுக்கு சரியாகுமே, இது என்ன கதையாக இருக்குது, துளசி கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேனே, பகவானே எப்படி கொடுப்பாரு, இது என்ன பைத்தியமா, இது ஏதோ அவள் தான் சொல்கிறான்னு நீயும் இதை கேட்டுட்டு இருக்கே அப்படின்றாலாம். அப்படி இல்லை, என் பெண் அப்படின்றதுக்காக சொல்லலை, அவள் பக்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கொடுப்பேர் அப்படின்னு சமாதானம் ஆகிட்டு போயிடுறாளாம். அம்மா சமாதானம் ஆகிட்டா, ஊரில் எல்லாரும் சமாதானம் ஆகிட்டா, பெருமாள் தான் பிடிச்சிருக்கேன்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தில் கிளம்பிட்டா. ஆனால் இப்போ பரகால நாய்க்கு இப்போ சொல்கிறா, எல்லாரும் சமாதானம் ஆகிட்டு போயிட்டார், நான் இன்னும் சமாதானம் ஆகலையே, எனக்கு இன்னும் கஷ்டமாக தானே இருக்குது, எனக்கு இன்னும் துளசி குடிக்கலையே பகவான், நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் அவனை காரார் திருமேனி கண்டதுமே காரணமாக, நான் போய் அவன் திருமேனியை பார்த்தேன் அது தப்பா,
இப்படி பண்ணிட்டாரு, நான் இப்போ விடமாட்டேன், நான் எப்படியாவது மடல் எடுப்பேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன், என்னதான் பண்ணுறது, நான் யார்கிட்ட போய் புலம்புறது? இப்போ இருந்து அம்மாவும் பெருமாள் தான் சமாதானம் படுத்திடுவா. நான் என் தோழிகள் யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி நான் காதல் நோயில் இருக்கேன், அவன் வந்து என்னை காப்பாற்றணும்னு சொன்னால், ரட்சிக்கணும்னு சொன்னால், அவளும் அவாவா கதையை சொல்லுவாள். அந்த நானும் ஒருத்தனை காதலிச்சு அவன் என்ன இப்படி ஏமாற்றிட்டான்னு சொல்லுவாள். அது லௌகீகமானது. என்னுடைய கஷ்டம் யாருக்கும் புரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது தூது விடலான்னு பார்க்குறாளாம். யாரை தூது விடலாம்? என் மனசை தூது விடலாம் அப்படின்றாலும். ஏன்னா மனோவேகம் தான் இருக்கிறதுலே வேகமானது. அப்போது இப்படி நினச்சா நம்ம பத்ரிகாசிரமம் போகிறோம் இல்லையா, அப்படி மனசில் அப்படியே நினச்சின்னா இன்றைக்கி காஞ்சிபுரம் வரதராஜன் சேவிக்கிறோன்னா அப்படி கண்ணை முன்னே அப்படி சேவிக்கலாம். அந்த மனசு அவ்வளோ சீக்கிரம் போகும். அந்த மனோவேகத்தினால மனசை வந்து நீ போய் பகவான்கிட்ட கேளு, கரெக்டாக கேளு. துளசி கொடுக்குறான்னு சொன்னால் நான் எவ்வளோ ஜென்மமாக இருந்தாலும் அவருக்காக காத்திருப்பேன். ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா இப்போயே இந்த உயிரை விட்டுருவேன் போ அப்படின்றாலாம். அந்த மனசு போச்சான் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் மனசே திருப்பி வரலையா. அந்த மனசு பெருமாள்கிட்ட போய் அது பெருமாளோட முழுகி இவளை மறந்துட்டான். என் மனசு அனுப்பிச்சேன், அதுவும் கேட்கல, இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு நானே போய் இப்போ மடல் எடுக்க போகிறேன். தெருவாக போகிறேன். பகவானை போய் அவன் பேரை சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் நான் அழப்போகிறேன். என்னதான் ஆகட்டும், எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லட்டும், என்ன வேணால் சொல்லட்டும், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாசவதத்தை அப்படின்ற ஒரு அந்த பிற்காலத்து கதையுமே இதில் சொல்கிறார். அந்த பெண் தன்னுடைய நாயகனாக கல்யாணமே ஆகலை, அவனுடைய காதலன், அந்த காதலனை வந்து ராஜா வந்து ஜெயிலில் போட போகும்போது அவரை பிடிச்சி கட்டி இழுத்துன்னு போகும்போது இவளும் பின்னாடியே வந்தாலாம். யாருமே அந்த காலத்துலலாம் காதலை வெளிப்படுத்த மாட்டா, இவன் தான் என் காதலன்னு. பின்னாடியே போய் அவனை உடுன்னு சொல்கிறா. கல்யாணம் ஆகாத பெண். அவளுக்கே அந்த தைரியம் இருந்தேன்னா பகவானையே காதலிக்கிறேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு நான் மடல் ஊராக தான் போகிறேன் அப்படின்னு. எங்கே தான் போவேன் அப்படின்னா போவேன், எந்த இடத்துல பகவான் இருக்கானோ அந்த இடத்துக்கு எல்லாம் போவேன். பகவான் தான் எங்கும் இருக்கானே அப்படின்னா பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் பகவான் எங்கே சந்தோஷமாக இருப்பான்னா பக்தர்கள் இருக்கிற இடத்துல, கோவில்களில் கைங்கரியம் நிறைய நடக்கிற இடத்துல. இப்போ ஸ்ரீனிவாசரை போய் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் சேவிக்க முடியாது, ஒரு செகண்ட்லேயே வெளுத்துடுவோம். ஆனாலும் பெருமாளை பார்த்தா நமக்கு அப்படியே பெருமாள் அப்படி சேவிக்கிறோம் அப்படின்னா ஏன்னா அங்கே அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பெருமாளுக்காகவே அங்கே வராளே. அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த இடத்துல பகவான் கண்டிப்பாக இருப்பான். அதனால் ஒவ்வொரு திவ்ய தேசமாக போகிறேன் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் பூர்த்தியாக எங்கே இருப்பார்னா பக்தர்கள் இருக்கிற இடத்துல தான். நம்ம வந்து ஆழ்வார்கள் பண்ண திவ்ய தேசம் தான். எவ்வளவோ கோவில் இருந்தாலும் ஏன் 108 திவ்ய தேசம் தான் பிராதான்யமாக சொல்கிறோம், அதுதான் திவ்ய தேசம்னு சொல்கிறோம். ஏன்னா ஆழ்வார்கள் பாடிட்டா. அதனால் அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இங்கேருந்து இல்லை. இப்போ ராமதாஸ் அப்படின்ற நம்ம பத்ராச்சலம்னா ராமதாஸ் தான் ஞாபகம் வருது, ராமன் ஞாபகம் வரலையே, பக்தன் தான் ஞாபகம் வரும். திருவையாறுனா நமக்கு தியாகராஜர் தான் ஞாபகம் வர்றார். அந்த மாதிரி பக்தர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலுமா இந்த கடைசி இந்த 2 பாசுரத்தில் எல்லா நிறைய திவ்ய தேசத்தை இந்த 2 இதில் வந்து மங்களாசாசனம் பண்ணுறான். நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவு போய், எது வரைக்கும் போய் நீ பெருமாளை சேவிப்பேன்னா நான் திருப்தியார வரைக்கும் நான் போய் பெருமாளை சேவிப்பேன். இங்கே எப்படி அப்படின்னா சீரார் திருவேங்கடமே, ஒவ்வொரு விதேசமாக சொல்கிறார். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருபுலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கண்ணமங்கை காரார் மணிநிறை கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கண்ணபுரம் சிறை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல்மல்லை ஏறார் பொழில்சூர் இடவேந்தை நீர்மலை சீரார் மாயிரம் ஜோலை திருமுகூர் பாரோர் புகழும் பதரி வடமதுரை அப்படின்னு வடமதுரைன்ற மதுரையிலேயே கிருஷ்ணனா ஆரம்பித்து கிருஷ்ணர்கிட்டேயே முடிக்கிறாராம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக சீரார் திருவேங்கடமே, வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகளும் இங்கே ஜீவாத்மாவும் எல்லாரும் சேவிக்கக்கூடிய ஒரு பகவான்னா திருவேங்கடமுடையான் தான். அங்கே வைகுண்டத்தில் வெறும் நித்திய சூரிகள் மட்டும்தான், முக்தாத்மா மட்டும்தான் சேவிக்க முடியும். கீழே இருக்கிற மற்ற திவ்ய தேசம்லாம் ஜீவாத்மா மட்டும்தான் சேவிக்க முடியும். இது 2 பேருமே சேவிக்கக்கூடிய ஒரு பகவான் ஸ்ரீனிவாசன். திருக்கோவலூர் திரிவிக்ரமன் ஆழ்வாருக்காக அவர் ஆழ்வார்லாம் நாளை காத்தால பார்க்கலான்னு நின்றுந்தான். ஆனால் அவர் உடனே பார்க்கணுன்னு ஓடி வந்தார். அப்பேற்பட்டவராது என்கிட்ட வருவேரா? திருக்கோவலூரே ஊரகமே பேரகமே காஞ்சிபுரம், எந்த தெருவு எந்த 2 கிலோமீட்டர் இப்படி அங்கே எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் பெருமாள் கோவில். அப்பேற்பட்ட காஞ்சிபுரம் வெள்ளரையே
புண்டரீகாட்ச பெருமாள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம் திருவேழரை. அங்கே வந்து பெரியாழ்வார் கூட புண்டரீகாட்சனுக்கு வெளில போகாதே உனக்கு கண் பற்றும் அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட கண்ணனாகவே இருக்கிற பெருமாள், வெக்காவே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பக்தர்களுக்காக சொன்ன வண்ணம் செஞ்சேர் அப்படின்றதுக்காக அங்கே போனாலாவது அவர் நம்மளை இது ரட்சிப்பேரா. பேராளி அப்பக்குடத்தான் ஆழ்வார் அவதாரம் பண்ண ஊர் பேராளி. தன்கால் நரையூர் திருநரையூர் நம்பி ஆழ்வாருக்கு ஆச்சாரியம் சமாசேனம் பண்ண பெருமாள். திருப்புலியூர் அரங்கம் ஸ்ரீரங்கம் சப்த பிரகாரத்தில் இருந்த ஸ்ரீரங்கம். கண்ணமங்கை திருக்கண்ணமங்கை கண்ணனூர் விண்ணகரம் உப்பிலியப்பன் கண்ணபுரம் திருச்சேரை திருவள்ளுந்தூர் ஆமரிவேற்பன். அவர் வந்து அந்த ஆகாசத்தில் போகிற தேவர்களாக இருந்தால் கூட இந்த விமானத்தை பார்த்தா கீழே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு தான் போவாளாம். குடந்தை ஆறாவமுதன் பிரபந்தமே நமக்கு திருப்பி தந்த பெருமாள் ஆறாவமுதன் சாரங்கபாணி. கடிகை சோளிங்கர் பிரகலாதனுக்காக வந்தேரே எனக்காக வரமாட்டேரான். கடல் மல்லை ஸ்தலசேனம் பெருமாள் பாண்டிச்சேரி பக்கத்தில். இடவேந்தை நித்திய கல்யாண பெருமாள் வராகராக இருந்து நித்தியமும் கல்யாணம் பண்ணிக்கிறாராம். கல்யாணமாகவாதவெல்லாம் அங்கே போய் சேவிச்சா கல்யாணமாகும்னு அவராது என்ன கல்யாணம் பண்ணி போயிறான். நீர்மலை தாகம் இருக்கிறவர்கள்லாம் இந்த மலைக்கு போனால் தாகம் தீரும். மாலிரஞ்சோலை திருமாலிரஞ்சோலை அழகர், அப்பேற்பட்ட அழகர். திருமுகூர் இந்த நமக்காக கூர்மாவதாரம் எடுத்த பருவான், மதுரையில் இருந்த பருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேவிக்கிற பத்ரிகாசிரமம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரையில் போய் இந்த இதை முடிக்கிறாராம். அப்படி ஒவ்வொரு திவ்ய தேசம் போய் பேராயிரம் பிதற்றி ஒவ்வொரு பகவான் பேரையும் சொல்லி பெரும் தெருவே ஊரார் இகழும். ஊரார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் போகத்தான் போகிறேன். வாரார் பூம் பெண்மை மடல். இந்த பெண்மை மடலை இங்கே இந்த இடத்துல முடிக்கிறாராம். மடல் எடுத்தே தீருவேன், பகவான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த ஆழ்வார் இங்கே முடிக்கிறார். இதுக்கு கம்பநாட்டாழ்வான் அப்படின்னு சொல்கிற கம்பர் கூட இதுக்கு ஒரு சங்கத்தியாக இதுக்கு ஒரு இதுவாக எழுதியிருக்கார். அதில் வந்து இத்தனை பெருமாளையும் இவர் திவ்யதேச பெருமாளை அத்தனை பேரையும் சொன்னது திருநரையூர் நம்பிக்காகவே இது சொன்னார், அவருடைய ஆச்சாரியனுக்காக அப்படின்னு இதை சொல்கிறார். ஏன்னா எந்த பெருமாள் இருந்தாலும் அவளுடைய திவ்யதேசம் அவளுக்கு முக்கியமான திருநரையூர் நம்பிக்கை. பெரிய திருமடல் வந்து பூர்த்தியாக ஆழ்வாரே சொல்லிட்டார் இது திருநரையூர் நம்பிக்கைன்னு. இங்கே வந்து இவா எல்லாரும் சொல்கிறா இவர் நினச்சி பண்ணது மொத்தமே இந்த திருநரையூர் நம்பிக்கை தான் அப்படின்னு. இந்த மடல் தாயார் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச மடலாம். ஏன்னா தாயாருக்கு எப்பயுமே ஆசை நம்ம மட்டும் பெருமாளோட இப்படி ஆனந்தமாக எப்பயுமே இருக்குமே, ஜீவாத்மா எல்லாரும் இந்த கைங்கரியம் பண்ணணும்னு. அதை இவர் பிடிவாதம் பண்ணி இந்த கைங்கரியம் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறதுனால இந்த மடல் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் திவ்ய தேசத்தில் தாயார் புறப்பாடு மட்டும் உள்ளே தான் நடக்கும். படித்தாண்டா பற்றி நிறைய திவ்ய தேசத்தில் உள்ளே தான். அந்த உள்ளே நடக்கிறம்போது அந்த சின்ன இடத்துல திருமடல் தான் பிரபந்தம் தான் எப்பயுமே தாயாருக்காக பிரபந்தம் தான் சொல்லுவானாம். அது மாதிரி நிறைய திவ்ய தேசத்தில் தாயார் புறப்பாடுக்கு திருமடல் தான் சொல்லுவாள். அப்போ ரங்கநாதனுக்கே இது ரொம்ப பிடித்த மடலாம். ரங்கநாதன் கூட்டு இந்த மடல் ஃபுல்லாக நீ திருநரையூர் நம்பிக்கை பண்ணிட்டியேப்பா, எனக்கு ஒரு மடல் பண்ணு அப்படின்னு ஆழ்வார் கேட்கும்போது அதுக்கு ஆழ்வார் சொன்னாராம், நம்பிக்கை மடலும் உமக்கு மதிலுமே அமைந்தது. நம்பிக்கை தான் மடல் எழுதுகிற அளவுக்கு உங்ககிட்ட எனக்கு அவ்வளோ இது இல்லை, ஆசை இல்லை. ஆனால் உமக்கு மடல் அமைந்தது, அதான் இதிலேயே நீர் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அந்த மதில் வந்து சப்த பிராகாரத்தில் உள்ளிருந்து வரும்போது 4வது பிராகாரம் திருமங்கை சுற்று அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவாள். அந்த ஆழ்வார் அந்த திருமங்கை சுற்றில் அந்த மதில் அவர் கட்டி கொடுத்தாராம் ரங்கநாதனுக்கு. அதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதுக்காக அவர் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தர் கோவில் இருக்குன்னு அது தங்கத்தாலேயே பண்ணது, நிறைய வைரம்லாம் இருக்கும்னு சொல்லி அதை திருடியாது எப்படியாவது பண்ணி இவர் முன்னாடி திருடிந்தார். அது ஞாபகம் வந்து இது திருடியாது எப்படியாவது இந்த இதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துடணும், இந்த மதில் கட்டணும் அப்படின்னாராம். அங்கே போனால் எடுத்து பார்த்தா ஒன்றுமே வரலையாம். அது எடுக்கவே முடியல அந்த பௌத்த சிலையை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மந்திரியை இலங்கைக்கு அனுப்புகிறாராம். இதை வந்து கேட்டுண்டு வா, இதை கட்டின கோவில் யாரோ அவனுக்கு தான் தெரியும் எப்படி எடுக்கிறதுன்னு. அவள் கிட்ட போய் கேட்டுடுவான்னு. நேராக போய் கேட்டால் யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். அவரும் ஒரு பௌத்தர் மாங்கு போல் ஒரு வேஷம் போட்டுட்டு நேராக அவர்கிட்ட போய் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று ஆட ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்கு தெரியுமா நாகப்பட்டினத்தில் புத்தர் சிலை காணாமல் போயிடுது, எவனோ எடுத்துட்டான், கலிகாலம் அப்படின்னாராம்.
அவனும் ஓடி அழுது தலை தலை அடிச்சுன்னு வச்சுச்ச அது எப்படித்தான் தெரியலையே பாவி, அதுக்கு கீழே ஒரு யந்திரம் இருக்குது, அந்த யந்திரத்தை திருப்பி விமானத்தில் ஒரு யந்திரம் இருக்குது, அதை திருப்பினாதான் அந்த சிலை வரும், இது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு அவர் அழுதாராம். அப்பா சந்தோஷம் எப்படியோ விஷயத்தை சொல்லிட்டான். நேரம் ஓடி வந்து ஆழ்வார்கிட்ட சொல்ல, ஆழ்வார் இந்த 2 யந்திரத்தையும் திருப்பி பௌத்தர் சிலை எடுத்துன்னு போய் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இந்த மதிலை கட்டினார் அப்படின்னு சொல்லுவா. அது கேட்டாலாம் எல்லாரும், இது இப்படி பண்ணலாமா, ரங்கநாதனுக்காக நீ இப்படி திருடி நம்ம பண்ணலாமான்னு. பௌத்தர் என்னப்பா சொன்னார், எல்லா ஆசையும் விடு விடு விடுன்னு சொன்னார். அவர் சன்னியாசி, அவருக்கு எதுவும் வேணாம், லோகமே சூன்யம் சூன்யம்னு சொல்றவருக்கு இந்த தங்கமும் வைரமும் எதுக்கு, என் ரங்கராஜன் என் ரங்கநாதன் அவனுக்கே இந்த தங்கம் சேரும் அப்படின்னு. எப்படி நம்மாழ்வார் சொல்றாரோ, தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானு கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. பூவும் பூசணையுமே பெருமாளுக்கு மட்டும்தான் தகுனர். இவர் போய் பூவும் பூசணை தங்கம் எல்லாம் வைரம் எல்லாமே பகவானுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதே மாதிரி நம்மாழ்வார் சொல்லும்போது பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு திருவாய்மொழியில் அந்த சொல்லச்சியே அவர் மயங்கி உண்டுறான். அதை இவர் விஸ்தாரமாக இந்த மடல்ல அந்த கண்ணன் எப்படி வெண்ண திருநான்ற யசோதைக்கு எப்படி அகப்பட்டான்றதை விஸ்தாரமாக சொல்றார். அங்கே வந்து கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். இளமை கெடுவதற்கு முன்னாடி எல்லா திவ்ய தேசமும் போய் சேவிக்கணும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். நம்மாழ்வாரானா எந்த திவ்ய தேசமும் போய் மங்களாசாசனம் பண்ணல. அவர் ஆழ்வார் திருநகையில் உட்கார்ந்தார். எல்லா பெருமாளும் அவர்கிட்ட வந்து எனக்கு மங்களாசாசனம் பண்ணுன்னு ஒவ்வொருத்தராக வந்து அவருக்கு காட்சி கொடுக்க அவர் மங்களாசாசனம் பண்ணார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் அப்படியே அவருடைய குதிரை எடுத்து பத்ரிகாசிரமத்திலேருந்து திருக்குறுங்குடி வரைக்கும் ஒவ்வொரு திவ்ய தேசமும் போய் ஆழ்வார் சொன்னதுனால கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்னு ஒவ்வொரு ஆழ்வார் போய் பெருமாளை சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணிடுறான். அது ரொம்ப பெரிய நம்மாழ்வாருடைய சொன்ன இதெல்லாமே எடுத்துக்காட்டாக அவருக்கு ஒரு இதுவாக எடுத்து திருமங்கை ஆழ்வார் செய்தார். அதுதான் சுவாமி தேசிகன். இங்கே எப்படி இவர் வந்து சுவாமி தேசிகன் வந்து நம்ம சொல்லும் பொழுது கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே அப்படின்னு சொல்லுவோம் சுவாமி தேசிகன். ஏன்னா இவர் கலியனுடைய கருத்து தான் இவர் வந்து வச்சிருக்கிறார். அவர் அர்ச்சாவதாரத்தையே பிராதானியமாக எடுக்கிறார். முலை விட்டு காக்கை பின் போவதேன்னு சொன்னார். அதனாலேயே சுவாமி தேசிகன் சத்தியம் சபே வாரணசைலனா த வைகுண்டவாசே பினபே விலாஷ, வைகுண்டத்துக்கு கூட எனக்கு அபிலாஷை இல்லை, எனக்கு வரதனுடைய கைங்கரியமே போரும் சத்தியம் அப்படிங்கிறார். ஆழ்வார்கள்லாம் சொன்னா வைகுண்டம் வேணான்னு ரங்கநாதன் போரும்னு. ஆனால் சுவாமி தேசிகன் மட்டும்தான் சத்தியம் சபே அப்படின்னு சொல்றாரு. வேதாந்தமா விஷயமா சொல்லும் பொழுது பகவான் அடைய 2 விதமாக சொல்லுவா. சில பேர் நம்ம தான் பகவான் கிட்ட போய் பிரபத்தி பண்ணி நம்ம கேட்கணும்ன்றோம். அது வந்து 2 கதையாக சொல்லும் பொழுது குரங்கு பூனை சொல்லுவா. பூனை வந்து அம்மா அது பெற்றதுனால அதுவே அந்த குழந்தைய கழுத்தை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு பால் கொடுக்குமாம். குரங்கு வந்து என்ன பண்ணணும், குரங்கு தாவி தாவி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். குழந்தை தான் அந்த குரங்கோட அம்மாவை பிடிச்சிக்கணுமா. ஆனால் இங்கே ஆழ்வார் அந்த மாதிரி தான், குரங்கு மாதிரி தான். நான் போய் அவன் பிடிப்பேன், பெருமாள் என்ன பார்க்கணுன்னா கூட அவனை நான் விடமாட்டேன்னு போகிறார் இல்லையா. இதையே பெரிய விஷயமா எடுத்து தேசிகன் சுவாமி தேசிகன் எல்லா இடத்துலையும் நம்ம தான் பகவான் பாதத்தை பிடிச்சின்னு பிரபத்தி பண்ணணும் அப்படின்னா. அழற குழந்தைக்கு தானே முதல்ல பால் கொடுப்பா அம்மா. ஒரு ஆற்றுல 2-3 குழந்தை இருந்தால் அழற குழந்தைக்கு தான் முதல்ல பால் கொடுப்பா. அதனால் மற்ற குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சில பேர் சொல்லுவா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் பெருமாள் கிட்ட போய் பிரபத்தி பண்ணுறீங்கோ, அவர் உங்களை ரட்சிக்க மாட்டேறான்னு. நம்பிக்கைக்கு இடமே இல்லை. நம்ம ஆற்றுல போய் நமக்கு தெரியும் நம்ம அம்மா வந்து தளிகை பண்ணி வச்சிருப்பா, இருந்தாலும் போய் பசிக்கிறதுன்னு சொல்லுவோம். நீ வந்து கை கால் அலுமின்னு வந்தாலே அம்மா சாதம் போட தான் போகிறா, ஆனால் பசிக்கிறது நீ ஏன்னு சொல்கிற அப்படின்னா அவங்க அம்மா தளிகை பண்ணலன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா, உனக்கு போல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மா நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி இது கேட்கலாம் அப்படின்றத இதையே வேதாந்த விஷயமாக சுவாமி தேசிகன் சொல்கிறார். அதே மாதிரி ஆழ்வார் நாயிகா பாவத்தில் பாடுற மாதிரியே தேவநாதனுக்கு சுவாமி தேசிகர் வந்து நாயிகா பாவத்தில் பாடுறார். ஆச்சாரியர்களில் நிறைய பேர் நாயிகா பாவத்தை எல்லாரும் புகழ்ந்து சொல்வாளே தவிர அவள் பண்ணதில்லை. அந்த மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகர் தான் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் வழியிலே நாயிகையாக பாவித்து தேவநாதனுக்கு அச்சுத சதகம் என்று பிராகிருத பாஷையிலே எழுதினாராம். இவாள்லாம் தமிழ் பிரபந்தமாக சொன்னது அவர் சம்ஸ்கிருதத்தில் அவளுக்கு நாயிகா பாவத்தை எடுத்து காட்டணும்னு. சம்ஸ்கிருத பெண்கள்லாம் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் பேசாததுனால பிராகிருதமாகவே அதை பண்ணிறாம். அந்த மாதிரி அதனாலேயே அவர் கலியனுடைய கருத்துடையோன் அப்படின்னு சொல்லுவார் அந்த சுவாமி தேசிகரன். அந்த மாதிரி அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் அப்படின்னு சொன்னார். அறிவு தரும் இந்த திருமங்கை ஆழ்வார் தான் நம்மளுக்கெல்லாம் அறிவு தரும். இறைவனே கார்த்திகை நாள் எழில் குறையில் வரும் கலியா இறங்க நீயே அப்படின்னு பிரபந்த சாரத்தில் சொல்றார். இந்த மாதிரி தாயாருக்கு பிடிச்ச திருமடல், ரங்கநாதனுக்கு பிடிச்ச திருமடல்,
ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச திருமடல். இதை திருமலை ஆழ்வார் ப்ராஜெக்டில் சொல்கிறதுன்றது பெரிய பாக்கியம். அது நானும் ரொம்ப யோசித்தேன். எவ்வளவோ நமக்கு சின்ன சின்ன பிரபந்தங்கள் தெரியும், தெரிஞ்ச பிரபந்தத்துக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே வரல. முதல்ல 3 ஆழ்வார் பிரபந்தமும் தெரியும், அப்போல்லாம் எனக்கு வாய்ப்பே வரல. ஆனால் இந்த முதல்ல எவ்வளவோ உபன்யாசம் அவதாரம் ஹயக்ரீவரை பற்றியோ கிருஷ்ணரை பற்றியோ உபன்யாசம் பண்ணாலும் ஒரு பிரபந்தத்தில் ஒரு முழு பிரபந்தம்னு உபன்யாசம் பண்ணது சிறிய திருமடல் தான். எதுக்காக இதையே அதுவும் நமக்கு சந்தை ஆகாத ஒரு மடலை ஏன் பகவான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கு மடல்லையே அதுக்கு சமாதானம் இருக்குது. என்ன சமாதானம்னா 1000 பேருடையான் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அந்த கட்டுவீச்சு ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் பொண்ணை பிடிச்சது யாருன்னா 1000 பேருடையான். முடிக்கும் பொழுதும் அவள் சொல்கிறா 1000 பேருடையான் 1000 பேருடையான் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அப்போ பெருமாளே சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா பண்ண சஹஸ்ரநாம கைங்கரியத்துக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை கைங்கரியத்துக்காகவே உனக்கு இதை தந்தோம் அப்படின்னு. ஏன்னா ஆளவந்தார் சொல்கிறார், ஆளவந்தார் ராஜாவாக இருந்துட்டார், தன்னுடைய இதெல்லாம் கைங்கரியத்தெல்லாம் மறந்துட்டு ராஜாவாக இருந்துட்டு ராஜ்யத்திலேயே போயிட்டார். அப்போ மணக்கால் நம்பி அவர் ஆஷின் உங்கள் தாத்தாவோட சொத்து ஒன்று இருக்குது, நான் உனக்கு காட்டுறேன்னு ரங்கநாதன் முன்னாடி நிறுத்தின உடனே ஆளவந்தார் கண்ணில் ஜலம் இப்பேற்பட்ட பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு நம்ம தாத்தா அப்பாலாம் இப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணாலே அதை விட்டுட்டு நம்ம ராஜ்யத்தை போய் பரிபாலனை பண்ணுறேன்னு அங்கே போய் விழுந்துட்டுமே, எனக்கு இப்போ ரங்கநாதனை பார்த்து கேட்குறாராம், உன் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு இப்போ எந்த தகுதியுமே இல்லை, என்ன தகுதி இருக்குது, இந்த ஜென்மால புண்ணியம் பண்ணேனா பூர்வ ஜென்ம சுகிருத்தமானு எதை யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் தெரில. எனக்கு தெரிகிற ஒரே தகுதி என்னன்னா நான் நாதமுனியோட பேரன், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நாதமுனி வேண்டின்றார் என் பேரனும் இந்த சம்பிரதாயத்தில் வரணும்னு, அவருடைய வேண்டுதலுக்காக தான். என்னுடைய ஜென்மா நான் பண்ண புண்ணியத்தினால இல்லை, எங்கள் தாத்தாவாலே அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்ம பூர்வர்கள் நம்ம தாத்தா அப்பா அவெல்லாம் பண்ண கைங்கரியம் தான். யோசிச்சு பார்த்தா நம்ம தாத்தா எல்லாருமே சொல்லுவா பரகால மடத்துக்கு வந்தால் எப்பயும் சாதம் சாப்பிட்றது, எப்பயும் தெளிக பண்ணுவேன். ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு உகந்த கைங்கரியம் அந்த தடியாராதனை, அதை தாத்தா பண்ணார். அதுக்கப்புறம் அப்பா சாசனாவும் சொன்னார், பேரை பிதற்றி ஒவ்வொரு திவ்ய தேசமும் போய் நான் உன் பேரையே சொல்லி நான் சுற்றுவேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த சாசனாவை கைங்கிறதுக்காகவே இது பாக்கியமாக கிடைச்சிது அப்படின்னு நினச்சி இப்போ பெருமாளுக்கு இதே மாதிரி எப்பயும் இதே போல் கைங்கரியத்தை கொடுக்கணும். எற்றைக்கும் 7 பிறவைக்கும் உன்னனோடு தோமே உனக்கே நாம ஆட்சேபம் உந்தன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கச்ச பூமாதேவியை பற்றியே ஆரம்பிக்கிறார் ஆழ்வார், பூமாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணி. இப்போ ஆண்டாள் வழியிலே பிரார்த்தனை பண்ணி உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாதேன்னு சொல்லி உந்தன்னோடு தோமே நாமோ உனக்கே செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் காட்டின அந்த பக்தியையே எடுத்துட்டு அதே பூமாதேவியோட அம்சமான ஆண்டாளுடைய இதே பற்றி நான் இதை முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய